வேண்டாம். நீர்நிலைகளை பாதுகாக்க என்ன செய்யணும்? மேக்ஸிமம் பிளாஸ்டிக் வாட்டர் கேனு, பிளாஸ்டிக் பையெல்லாம் எடுத்துட்டு யூஸ் பண்ணி பிளாஸ்டிக் வாட்டர் கேனுக்கு பதிலா எல்லாருமே என்ன வாட்டர் கேன் யூஸ் பண்ணுவாங்க? அது மாதிரி சின்ன சின்ன அந்த ரீஃபில்லர் பேருக்கு பதிலா என்ன யூஸ் பண்ணணும்? அது உங்களுக்கு லாபம். அதுக்காக ஒரு வகுப்புல ஒரு நாளை எத்தனை இந்த ரீஃபில்லர் பெண்ணை நம்ம வேஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே இது ஒரு மையூரிஞ்சு பெண் வாங்கினா எத்தனை வருஷம் உங்களால் அது உங்களை தெரியாமல் அது தொலைஞ்சு போனாதான் உண்டு. இல்லைன்னா நீங்கள் பத்திரமா வச்சுருந்தீங்கன்னா திருப்பி என்ன பண்ணலாம்? அதை ஊற்றி நீங்கள் ஹையர் செகண்டரி முடிஞ்சு எக்ஸாம் எழுதுற வரைக்கும் கூட ஈவன் காலேஜ் முடிஞ்சா கூட அதை பத்திரமா நீங்கள் வச்சுக்கலாம். சைன் கூட போடுறது எழுதுறது அது கையெழுத்தும் திரும்பும் உங்களுக்கு திருப்பி காசு வேஸ்ட் ஆகாது. ஜஸ்ட் ஒரு பாட்டில் இங்கு வாங்கினா 1 இயருக்கே போகும். கையெழுத்தும் நல்லா இருக்கும். அப்போ அந்த கிளாஸ்லேயும் கூட அந்த அளவுக்கு அந்த ரீஃபில் மாசு வராது. அதை நம்ம ரீஃபில் சேர்த்து கொண்டு போடுறோம் குப்பை, அதை கொண்டு எரிக்கிறவங்க எரிச்சு அதில் காற்றெல்லாம் மாசுபடுது. அந்த டயாக்சின் வாயு நம்ம சுவாசிக்கிறோம். அதுதான் ஒரு சின்ன விஷயம்தான். அதை இன்னும் பெற்ற நீங்கள் மாற்றினீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் அது உங்களுக்கு காசு லாபம். உங்களுக்கு வகுப்பறையில் பிளாஸ்டிக் வேஸ்டேஜ் தான் மீதி வேஸ்டேஜ் வராது. இதெல்லாம் இன்னொன்று ஒரு சிலர் நம்ம பண்ணுறோம் கிளாஸ் ரூமில் இருக்கிறோம். கிளாஸ் ரூமில் எடுத்துட்டீங்கன்னா கிளாஸ் ரூம்லேயே போடுறோம் குப்பை. இல்லை வீட்டில் போனால் அதை அப்படியே எங்கே போடலாம்? வீட்டில் பக்கத்தில் வீட்டு ஃப்ரெண்டு இருக்கும். அம்மா கொண்டு போது அப்படியே சேர்த்து ஓரமாக டெய்லி குப்பை இடத்துல போய் குட்டி அங்கே இப்போ நெருப்பு வச்சுருக்கோம். அது ஃபுல்லாக காற்றில் படுது. இல்லை என்ன பண்ணுறோம்? வாட்டர் பாடிஸ் ஏதாவது வாய்க்காலில் ஏரியில் ஆற்றுல போகிறோம். அது அப்படியே ஆற்றுல தண்ணி இல்லை. இப்போல்லாம் நம்ம சொல்கிறோம் இன்னும் காலமெல்லாம் எங்கே பார்த்தாலும் தண்ணி. ஆனால் இப்போ தண்ணி கேனில் வாங்க கூட கிடைக்கும். வெயில் காலத்தில் ஃபோன் பண்ணி சொன்னால் கூட கொண்டு தண்ணி இல்லை தண்ணி இல்லைன்னு சொல்கிறோம். அந்த அளவுக்கு நம்ம நிலைமை மோசமாக போயிட்டு இருக்கோம். வாட்டர் பாடிஸ் தான் நீர்நிலைகளை நம்ம தான் பார்க்கலாம். அதுக்கு ஒரே ஒரு வழி, பிளாஸ்டிக் பொருட்களை ஒன்றுமே நீர்நிலைகளில் போடக்கூடாது. ரீசைக்கிள் திரும்பி மறுசுழற்சி பண்ணி எடுக்கக்கூடிய பிளாஸ்டிக்கான எக்ஸாம்பிள் இந்த வாட்டர் கேன்லாம் இருக்குதுன்னா வாட்டரே மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்க பிளாஸ்டிக். அப்படி அளவாக இருந்தால் வாங்குறவங்க வராங்க பாருங்க, அதெல்லாம் சேர்த்து வச்சு பிளாஸ்டிக் வாங்குறவங்க வராங்க. அவங்கள்டே பத்திரமா கொடுத்துருங்க. எரிக்காது கொடுத்து பிடிச்சின்னா திருப்பி எடுத்து பிளாஸ்டிக் வாட்டர் கேன்லாம் வாங்காது. வீட்லேயும் அப்படிதான் குடம்லாம் அந்த மைக்ரோஸ் ஹீட்டில் உருகி நம்ம வாட்டர் பாட்டில் தண்ணியிலே கலந்து அது நம்ம குடிக்கும்போது காலையில் மேலே நமக்கு நுழையும். இப்போ கூட இப்போலாம் ஒரு கப் தண்ணி எடுத்திங்கன்னா அது என்ன pH லெவல் அமில காரங்கள் இருக்குன்னு. அது போக இப்போ வாட்டர் பிளாஸ்டிக் மைக்ரான்ஸ் பிளாஸ்டிக்கோட அடிப்படை துகள்கள் எத்தனை அந்த தண்ணியில் இருக்குன்னு அந்த அளவுக்கு பார்க்க வேண்டியது. அப்படி நீர்நிலைகள் எல்லாம் பிளாஸ்டிக் பாதுகாப்பு கேன்சரு, ஒவ்வாமை, கண் அலர்ஜி, தோல் அலர்ஜி இதெல்லாம் வர்றதுக்கு காரணமே என்னது மேக்ஸிமம் இந்த பிளாஸ்டிக் பயன்பாடு. தண்ணீர் சுத்தமான தண்ணீர் இல்லை இதுதான் காரணம். புரியுதா? அதனால என்ன செய்வீங்க? முக்கியமாக நம்ம ஸ்கூல் லெவலில் மாணவர்கள்லாம் நீங்கள் என்ன செய்யணும்? கண்டிப்பாக எல்லாரும் ஸ்டீல் வாட்டர் கேன் தான் யூஸ் பண்ணணும். எல்லாருமே மையூரஞ்சு பெண்ணு தான் யூஸ் பண்ணணும். வீட்லேயும் உங்கள் அம்மா அப்பாவை சொல்லி கடைக்கு போனால் எல்லாம் பிளாஸ்டிக் பை அந்த பிளாஸ்டிக் சின்ன கூடு இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. வீட்டில் இருந்து உங்கள் கட்டப்பை எடுத்துட்டு போங்க. புரியுதா? பொருட்கள் வாங்குறதும் கட்டப்பையிலேயே வாங்கி போகணும். அந்த பழக்கம் வச்சுக்கணும். அது மாதிரி எண்ணெய் அந்த கவரில் உள்ள எண்ணெய் எல்லாம் வாங்கணும். கவரில் இப்போ மேக்ஸிமம் எல்லாம் இதில் தான் இருக்குது. எல்லாம் வாங்கவே இல்லை, அவாய்ட் பண்ணுங்க. பாட்டிலில் உள்ளதை வாங்குங்க. வாங்கிட்டு வீட்டில் கொண்டு வந்து இந்த பீங்கான் இல்லைன்னா கண்ணாடி பாட்டிலில் ஊற்றி வச்சுருங்க. பிளாஸ்டிக் பாட்டில் எண்ணெய் வச்சு பழகாங்க. அது வீட்டுக்கு நமக்கு தெரியாது. பெட்ரோல் சூரிய ஒளியால் சூடாக அந்த பிளாஸ்டிக் மைக்ரான்ஸ் அந்த எண்ணெயில் கலந்து வாங்கினோடனே எங்கே மாற்றிடணும்? வீட்டில் கண்ணாடி ஜார்லன்னா பீங்கான், பழைய காலத்தில் பீங்கான் தான். இந்த பீங்கான் ஜாரில் மாற்றிக்கோங்க. இதை நம்ம வீட்டில் சொல்லணும். புரியுதா? பிளாஸ்டிக்கில் நம்ம வீட்டிலேயே நம்ம பிளாஸ்டிக் குப்பை கூடாமல் தவிர்க்கணும். அப்போ ஒவ்வொருத்தராக சொல்லணும்னா நம்ம இந்த ஊர் அப்புறம் ஊருன்னா ஒரு மாவட்டம் சுத்தமான ஒரு
தேங்க்யூ.